ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ 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 ஹலோ. என்னம்மா ஒரு அளவுக்கு 40 அளவு சொல்ற? பேரை நான் சொல்லவா? கழுத்தை நெரிச்சி கொல்லவா? கோமாளிகள்லாம் என்ன சொல்லி அனுப்பினாங்க உனக்குள்ள? வேலை வாங்கியே சாவடிப்பாங்கடா. நீங்க என்ன சொல்லி திட்டினாலும் நான் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துருவேன். திட்டினானு அப்படியெல்லாம் திட்ட மாட்டேனா? அடிப்பீங்களா? 2 பொண்டாட்டி வச்சிருந்தா தான் திட்டுவேன். 2 பொண்டாட்டி வச்சிருக்கியா? இல்ல, அவன் இன்னும் திருந்தல மாமா. 14 வயசான லவர்ஸ் கூட சுத்துறானுங்க. என்னம்மா பிரச்சனை? இந்த பஞ்சாயத்தே வேண்டான்னு தானே நான் குக் வித் மறுபடியும் மறுபடியும் என்ன சோஃபால வந்து உட்கார வைக்கிறீங்க? நீங்க வேணாம்னு சொல்லிட்டு கீழே உட்கார வேண்டியதானே? Emotional damage. Umar and Sunita. Your time starts now. Umar. Ram. சுமார். உமரை கடிச்சா என்ன? இல்ல உமர் லேடிஸ் பரிக்க. நக்கல்யா அவனுக்கு. What nonsense you are talking? ப்ரோ, நீங்க உங்களை என்ன கூப்பிடணும்? புகழ் நீங்க வாய்ஸ் தோங்க தப்பா தெரியுது. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. பாருங்க, நம்ம அடுத்து கூப்பிட போறது ராஜு. 7ஆம் நம்பரை எடு, நம்ம கலக்குறோம் இன்னைக்கு. சொல்லுங்க ராஜு, உங்களை பத்தி எப்படி பேசிக்கிறாங்க? வெளில அசிங்கமா பேசிக்கிறாங்க சார். நம்ம இடத்துல சந்தனம் கடத்துறானே இவன், தட்டி கேளு இவனை. இங்க ஒரு ஃபைட்ட காமினே நீனு. உடாய்ங்க. என்ன எழவியாது? உங்களுக்கு வெளியில எப்படி மக்களோட லவ் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? எல்லாரும் கேக்குறாங்க, நீ ரொம்ப அமைதியான பொண்ணு, நீ ஏன் அங்க போய் இப்படி கத்துறன்னு கேக்குறாங்க. என்னப்பா கேக்குறவன் கேனா பையனா இருந்தா தங்கத்தோட விஜய் டிவில காமெடி பண்ணுவான்னு சொல்லுவான். அந்த மாதிரி இருக்கு. அண்ட் ரீசெண்டா நானும் நம்ம தாமு அப்பாவும் கூட அவார்டு வாங்குறதுக்காண்டி போயிருந்தோம். அப்ப கூட நான் அவரை பார்த்து கேட்டேன், சார் நீங்களே ஒரு அவார்டு, உங்களுக்கு எதுக்கு சார் ஒரு அவார்டு அப்படின்னு கேட்டேன். அவர் பதிலுக்கு சேம் டு யூ சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அடுத்ததான் நீங்க அவார்டு வாங்க போறீங்க, இதோ. வீட்ல இல்ல, பொதுவா வெளில நம்ம சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவங்க வீட்டோட ஹால் வரைக்கும் இடம் கொடுத்தாங்க. பிக் பாஸ் பண்ணும்போது அவங்க வீட்டு பெட்ரூம் வரைக்கும் இடம் கொடுத்தாங்க. அடுத்து என்ன பாத்ரூம்ல இடம் கொடுத்தாங்களான்னு கேளு. ஏன்டா கிராஸா போகுது உன் புத்தி? ஆனியன், ஸ்மால் ஆனியன். அவ்வளவுதான் இதோட. சார் ஸ்மால் ஆனியன் பேர் என்ன? தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் ஆனியன் சார். இது ஸ்மால் ஆனியன், குட்டி ஆனியன். இல்ல அதுக்கு வேற பேர் இருக்கு. சுரேஷா, அவர் தங்கத்தோட இங்கிலீஷ் தெரியும்ன்றாரு. அவருக்கு எந்த அளவுக்கு தெரியும்? அவர் டூலெட்டே டாய்லெட்னு படிப்பார் சார். என்னையே வந்து நோன். லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் பத்தி சொல்லி ஆகணும். லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம்க்கு புகழ் வரணும், புகழுக்கு ஷபானா வரணும், ஷபானாக்கு செஃப் ஆஃப் தி வீக் வரணும். அதுக்காக ஏதாவது ஹோட்டல்ல சாப்பாடு தான் வாங்கிட்டு வரணும். இங்க உங்க முன்னாடி ஒரு உண்டிகோல் இருக்கு. அங்க இருந்து அந்த இந்த கிளி அடிச்சீங்க அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோல உங்களுக்கு வரப்போற கிளி எதுன்னு தெரியும். சில டைம் அது குரங்கு மாதிரியும் தெரியும். ஏன் உன் போட்டோ ஏன் உள்ள வைக்க போறாங்க லூசு பையா? குழப்பமா இருக்குல்ல? சரி சார், எனக்கே புரியல. எப்படி புரியல? நந்தகுமார், நல்ல சந்தோஷமா இருக்குங்க. இல்ல இந்த மூஞ்சில சந்தோஷம் தெரியலையே. அது இல்ல தம்பி. ஏன் சார்? எப்போ வைதேகி என்னை விட்டு போனாலோ அன்னில இருந்து நான் பேசுறதே நிப்பாட்டிட்டேன். வைதேகி புருஷனுக்கு தெரியுமா சார்? சொல்லுங்க உமேர், இந்த வாரம் உங்களுக்கு யாரு வேணும்? எப்ப இந்த வாரம் எப்படின்னா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல சவுத் இந்தியன் பத்தி. அதனால யாரோ ஒரு ப்ரொஃபஷனல் கோமாளி நம்மளுக்கு வேணும். நான் வேணா ரெஸ்யூம் அனுப்பிச்சு விட்டுமா? வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும். உமேர் சொல்லுங்க, நீ கேட்ட 3 பேர்ல இவன் இல்ல. ஆமா மாமா, ஃபர்ஸ்ட் பேர் இவங்க தான். இவன் தான் மாமா. வர மாட்டேன். மயில் நான் தான் மயிலு. நீ மயில் இல்ல, வேற ஏதாவது. ஐயோ, என்ன இப்படி புலம்ப விட்டுட்டானே. அதுல 3 பேர் கணக்குல இருக்கு. ஃபர்ஸ்ட்னா குரேஷி. யாரு வரவே கூடாது. ஆம்பளைங்க இருந்தா யாரானாலும் வரக்கூடாது. அப்புறம் குரேஷி ஆம்பளை இல்லையானா? உங்க சண்டையில ஏன்டா என் தம்பி இப்ப ஆம்பளை ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான். கஞ்சா கருப்பன் நான் சூஸ் பண்ண அந்த கோமாளி வாங்க. ஏய் பரட்ட இங்க வாடா டேய். இது எப்படி இருக்கு? இது கொஞ்சம் அழுக்கா இருக்கு, தோச்சிட்டு வா.
கட்டு மெட்டு உங்களுக்கு யார் வேணும்? ராமர் இல்லைன்னா புகழ். என்னையும் ஒருத்தங்க வேணும்னு கேக்குறாங்களே, என்ன ஒரு ஆனந்தம். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? பிரியா மேம் சூஸ் பண்ண அந்த கோமாளி வாங்க. டேய் தம்பி, எவா இங்க பாரு, ஸ்கூல் பேக்க பின்னாடி மாட்டணும், முன்னாடி மாட்டணும். ஹலோ, நான் உங்கள்ட்ட பேச விரும்பல. ஏண்டா உங்களுக்கு டீசன் பத்தல? யார் முன்னாடி போனாலும் முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் முன்னாடி வரா கண்டா முக்கியம். புகழ், கம் ஆன் புகழ், கம் ஆன் புகழ், கம் ஆன் புகழ். போட்டுக்க கேட்டப்ப சூர்யா வாய் போட்டு அப்படி போறியா? இது எந்த மாதிரியான வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a unmatched combo week. matched comboனா என்ன? புகழும் ஷபானாவும் மாதிரி. எப்ப அடுப்பு எரியாம எல்லாரும் வயிறு எரிஞ்சுச்சோ அப்ப நாங்க ஜெயிச்சிட்டோம். இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. மதுமிதாவோட போட்டி போட போறது ஷபானா அண்ட் சோ கோக்ஸ், உங்களுக்கு இன்னைக்கு 2 இன்கிரிடியன்ஸ் கொடுத்திருக்கேன். இதுல வந்து 2 இன்கிரிடியன்ஸ் உங்களோட ஹீரோ இன்கிரிடியன்ஸ். இப்ப ஹீரோயின் இன்கிரியன்ஸ் ஒண்ணு நம்ம பண்றோம்னா பண்ணக்கூடாது. அப்பலது பாத்துக்கிறீங்க, பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. ஏய் ஏய் சொல்லியா, என்னோட ஆட்டத்தை நீ மறுபடிக்கு பாப்ப. ஏன் குக்கு வித் கோமாளி மட்டும் ஜோடி நம்பர் 1 போறீங்களா? என்ன உங்க ஆட்டத்தை மறுபடியும் பார்க்க? மாமா சரி, 2 பேரும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தேன். உனக்கும் அக்காக்கும் மாமா நம்ம கிட்ட கேட்காம ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தாங்க. கேளு நல்லா கேளு. தம்பிக்கு இந்த உரிமை நீ கொடுத்து தான் பாருங்க. உங்க அக்காவை நீ இப்படிதான் பிடிப்பியா? ஒண்ணு ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? இவ்வளவு காம்படிஷனுக்கு பதிலா சபானாவை நீங்க எப்படி காப்பாத்தி கரை சேர்க்க போறீங்க? ஏன் ஏன் இல்ல வர்றவங்க ஃபுல்லா வந்து டார்ச்சர் பண்றான், உங்களை டிஸ்டர்ப் பண்றான். அதையும் மீறி தான் சொல்லி வாயமுள்ள அர்த்தம் பொறுக்கி. செப், நான் சமைச்சதை விட இங்க டான்ஸ் தான் செப் 7 தடவை ஆடினேன். You wanted to. அதுக்கெல்லாம் மார்க் இல்ல. ஓ டான்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மார்க் நினைச்சு ஹெவியா ஸ்டெப்ல ஆடுனா. 2ல தான் ஒன்னத்தோட வரியானா. சுந்தரி அக்கா, நீங்க சொன்ன ராமர் அண்ணன் யார கூட்டு வர்றாரு அப்படின்னு பாக்கிறதுக்கான நேரம். ராமர் அண்ணன் வாங்க. என்னையா குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண மாதிரி வர்றாரு? ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. என்னப்பா ஆச்சு? இல்ல நீங்க என்ன ஆச்சு, நீங்களே கூப்பிடுங்க. அவங்கள கூப்பிடுறோம் நம்ம. கூப்பிடுங்க. அண்ணி ஓகே, ராமர் அண்ணனுக்காக அண்ணியா அங்க காத்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு பாட்டியார் வாங்க. அழுது புலம்புறதை விட சிரிச்சிட்டே வேலை கிட்டுறது நல்லது. கோகனட் யா கவுண்டட் ஏய் இதா கேஷுவல் கேக்குறேன், இவன் கேஷ் கவுண்டர் கட்டி புடிச்சிருக்கான். டேய் வரவன பொறலாம் கட்டி புடிச்சு போறான். நான் இங்க தான இருக்கேன். நான் ஒருதடவை I love you. அப்பலது பாத்துக்கிறீங்க, பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க.